வெல்கம் விவர்ஸ். அது 1978 பெரு, சவுத் அமெரிக்கா. பெருவில் இருக்கிற ஒரு சிட்டி தான் அயக்கூச்சோ. இந்த சிட்டில 8 வயதிலிருந்து 12 வயதுக்குள்ள இருக்கிற பெண் குழந்தைகள் தொடர்ந்து காணாம போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி காணாம போன பெண் குழந்தைகளுடைய எண்ணிக்கை மட்டுமே கிட்டத்தட்ட 100க்கு மேல இருக்கும். ஆனா காணாம போன குழந்தைகளுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற எந்த ஒரு தகவலுமே போலீஸ்க்கு கிடைக்கல. ஆல்சோ அப்படி காணாம போன குழந்தைகளுடைய இறந்த உடலுமே கிடைக்காததால ஏதோ ஒரு கேங் தான் பெண் குழந்தைகளை மட்டுமே டார்கெட் பண்ணி கடத்தி அவங்களுடைய ஆர்கன்ஸ்க்காக ஹியூமன் டிராபிகிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சாங்க. இப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் அந்த ஊர்ல பழங்குடி மக்கள் வாழ்ற ஒரு ஏரியால போய் ஒரு நபர் அங்கிருந்த ஒரு சின்ன பொண்ணு கிட்ட ஒரு பொருளை கொடுத்திருக்கான். அப்படி அந்த பொருளை கொடுத்துட்டு அந்த சின்ன பொண்ணு கிட்ட எதையோ சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அந்த குட்டி பொண்ணும் அவனை ஃபாலோ பண்ணி நடக்க ஆரம்பிக்குது. இத பார்த்த அந்த குட்டி பொண்ணுடைய அம்மா உடனடியா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு பக்கத்துல இருந்த மக்கள் அங்க ஒண்ணு கூட ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்து தப்பிச்சு ஓடி போன அவனை பிடிச்சு அங்கேயே மரத்துல கட்டி வச்சு அடிச்சு துவைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அடிச்சதுல அரை மயக்கத்துல இருந்தவன் திடீர்னு எதையோ பார்த்து மரண பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறான். ஏன்னா அந்த பழங்குடி மக்கள் அவனுடைய கண்ணு முன்னாடியே ஒரு குழிய தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தோண்டப்பட்ட அந்த குழிக்குள்ள அவனை உள்ள இறக்கி அவனுடைய தலை மட்டும் வெளியே தெரியற மாதிரி புதைச்சு வச்சிடறாங்க. இதுக்கப்புறமா அவனுடைய தலை முழுக்க தேனை ஊத்தி விடுறாங்க. ஆக்சுவலா இது பழங்காலத்துல வழங்கிட்டு இருந்த ரொம்பவே கொடூரமான ஒரு தண்டனை முறை. இதுல அந்த தேன் மூலமா ஈர்க்கப்படுற பூச்சிகள், வண்டுகள், எறும்புகள் அப்படின்னு தொடர்ந்து கடிக்க ஆரம்பிக்கும். இப்படி தொடர்ந்து ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா அவன் உயிரோட இருக்கும் பொழுதே அந்த பூச்சிகள் கடிச்ச அந்த புண்களுக்குள்ள முட்டை வச்சு அந்த முட்டையிலிருந்து புழுவா உருமாறி அந்த புழுக்கள் அவனுடைய உடம்புக்குள்ள இருந்தே அவன் உயிரோட இருக்கும் பொழுதே அவனை சாப்பிட ஆரம்பிக்கும். இது எல்லாம் நடக்கிற வரைக்குமே அந்த நபர் உயிரோட தான் இருப்பான். ரொம்பவே கொடூரமான இந்த தண்டனைய இவன் அனுபவிச்சு சாகணும் அப்படின்னு தான் அந்த மக்கள் இப்படி பண்றாங்க. ஆனா அங்கதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருந்துச்சு. அப்படி என்ன ட்விஸ்ட் அது, அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ரொம்பவே டிஸ்டர்பிங்கான ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். பிசிக்கல் ஹெல்த் எப்படி இம்பார்ட்டன்ட்டோ நம்மளுடைய மென்டல் ஹெல்த் அதை விட இம்பார்ட்டன்ட். டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இப்போ எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. அதுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மோட்டிவேஷன் ஸ்டேட்டஸை போட்டுட்டு பிரச்சனை முடிஞ்சிரும் அப்படின்னு போற ஆளா நீங்க? அப்போ கண்டிப்பா இந்த புக் உங்களுக்கு தான். மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ் அப்படிங்கிற இந்த ஆடியோ புக்ல நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கறத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட சொல்லியிருக்காங்க. குக்கு எஃப்எம்ல இந்த ஆடியோ புக் இருக்கு, கண்டிப்பா கேட்டு பாருங்க. இயர் அண்ட் சேல் ஆஃபர் போட்டிருக்காங்க. தமிழ் 60 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணா 60% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். உங்களுடைய நியூ இயர் ரெசல்யூஷன்ல மொபைல்ல தேவையில்லாம பாக்குற ரீல்ஸ் மாதிரியான ஸ்கிரீன் டைமை குறைச்சிட்டு நம்மளுக்கு தேவையான ஆடியோக்கு இம்பார்ட்டன்ஸை கொடுக்கலாம். கண்ணுக்கு ரெஸ்ட், காதுக்கு கிஃப்ட். கூப்பன் கோட் ஆப்புடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. சவுத் அமெரிக்கால இருக்க இன்னொரு நாடு தான் எக்கடோர். அங்க இருக்கிற ஒரு சிட்டி தான் அம்பேடோ. முதல்ல பெரு அப்படிங்கிற சிட்டில எப்படி குழந்தைகள் காணாம போனாங்களோ அதே மாதிரி இந்த சிட்டிலையும் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் காணாம போக ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயுமே அப்படி மிஸ் ஆன எந்த குழந்தைகளுடைய உடலுமே போலீஸ்க்கு கிடைக்கல. இதுக்குமே ஹியூமன் டிராபிகிங் தான் காரணமா இருக்கும் அப்படின்னு போலீஸ் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது 8 to 12 வயதுக்குள்ள இருக்கிற 4 பெண் குழந்தைகளுடைய இறந்த உடல் ஒரு ஆற்றின் ஓரத்துல கண்டுபிடிக்கப்படுது. இது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு அந்த இறந்த உடலை போய் பார்த்த போலீஸ் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாங்க.
ஏன் அப்படின்னா அந்த 4 இறந்த உடல்கள்லயும் கழுத்து நெரிக்கப்பட்டதற்கான தடயமும் அவங்களுடைய கண்கள் பிதுங்கி வெளியே வந்த நிலைமையில இருந்திருக்கு. இப்படி அந்த 4 உடல்களையுமே சேம் ஸ்டைல் இருந்த காயங்களை வச்சு மேபி இது ஒரு சீரியல் கில்லருடைய வேலையா தான் இருக்கணும் அப்படின்னு போலீஸ் முடிவு பண்றாங்க. அதனால உங்களுடைய குழந்தைகள் கிட்ட யாராவது சந்தேகப்படுற மாதிரி பேசுறத பார்த்தா இம்மீடியட்டா போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த சிட்டி முழுக்கவே அலர்ட் பண்றாங்க. அப்படி அலர்ட் பண்ணப்பட்டு 3 நாட்கள் கழிச்சு ஒருத்த மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு அவனை பிடிச்சு அடிச்சு உதைச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவனுடைய பெயர் பீட்ரோ அலான்சோ லோபஸ். போலீஸ் இந்த பெயர் இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்ல இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாங்க. அப்போ இதே பெயர்ல 1956ல கொலம்பியா நாட்டுல ஒரு 8 வயசு சின்ன பையன் காணாம போயிருக்கான் அப்படிங்கறதும் அவன் தான் இப்ப அரெஸ்ட் ஆகி இருக்கிற 33 வயதான பீட்ரோ லோபஸ் அப்படிங்கறதும் தெரிய வருது. அடுத்ததா அவனுடைய பேக்ரவுண்ட செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவன் ஒரு திருட்டு கேஸ்ல 7 வருடங்கள் கொலம்பியா ஜெயில இருந்திருக்கான் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம அப்படி ஜெயில இருக்கும் பொழுதே ஜெயிலுக்குள்ள வச்சு 4 பேரை கொலை பண்ணிட்டு வெளியே வந்திருக்கான் அப்படிங்கறதும் தெரிய வருது. சோ இப்ப இவனுக்கும் இப்படி குழந்தைகள் காணாம போறதுக்கும் சம்பந்தம் இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்துல போலீஸ் அவன்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவனும் போலீஸ் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. இப்படி இருக்கும் பொழுது சில நாட்கள் கழிச்சு அவன் இருக்கிற செல்லுக்கு இன்னொரு கைதி உள்ள போறான். அப்படி போன அந்த கைதிக்கு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததால அந்த ஜெயிலுக்குள்ளேயே சிகரெட், பியர் அப்படின்னு எல்லாமே ஈஸியா கிடைக்க ஆரம்பிக்குது. இப்போ அப்படி அவனுக்கு கிடைச்சத கூட இருந்த லோபஸ்க்கும் ஷேர் பண்றான். இப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. கரெக்டா 1 மாசம் கழிச்சு அந்த கைதி, நான் ஒரு ரேப் கேஸ்ல உள்ள மாட்டிட்டேன், சீக்கிரமாவே நான் வெளியே போயிருவேன், ஆமா நீ எந்த கேஸ்ல உள்ள வந்த அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு லோபஸோ, என்ன ஒரு பொண்ணை ரேப் பண்ண கேஸா? நான் ஏதோ நீ ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சேன். நான் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளை ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்கேன். இது இன்னும் இந்த முட்டாள் போலீஸ்களுக்கு தெரியாது அப்படின்னு ரொம்பவே திமிரா சொல்லியிருக்கான். இதை கேட்டு அதிர்ச்சியான அந்த கைதி அவன் தன்னையும் அப்படி கொலை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற பயத்துல அன்னைக்கு இரவு தூங்குறாரு. விடிஞ்சதுமே அந்த செல்லுடைய கதவை ஓபன் பண்றாங்க. அப்ப லோபஸ் கூட இருந்த அந்த கைதியை காணோம். லோபஸ் மட்டும்தான் அந்த செல்குள்ள இருந்திருக்கான். சோ சுத்தியும் முத்தியும் அந்த கைதி எங்க அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருக்கான். அதே நேரத்துல செல்லை ஓபன் பண்ண அந்த 4 போலீஸ் லோபஸ அந்த செல்ல இருந்து வெளியே கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போன ஒருத்தருடைய முகத்தை மட்டும் லோபஸ் ரொம்பவே ஆச்சரியத்தோட பார்த்துட்டே இருந்திருக்கான். அது வேற யாரும் இல்ல, 1 மாதமா அவன் கூட கைதியா இருந்த அதே நபர் தான். எஸ், அவர் கைதி இல்ல, டிடெக்டிவ் பாஸ்டர் கேன்சோல். இப்ப போலீஸ் லோபஸ் கிட்ட, நேத்து நீ டிடெக்டிவ் கிட்ட சொன்னது எல்லாமே உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி போலீஸ் லோபஸ் கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போதே அவன் அந்த இடத்த சுத்தி முத்தியும் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ அங்க ஒரு டேபிள்ல ஒரு குழந்தையுடைய மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் இருந்த ஒரு போட்டோவை பார்த்துட்டே, ஆமா நான் அவர்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்றான். போலீஸும், நீ அப்படி எத்தனை குழந்தைகளை கொலை பண்ணிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன் 300 குழந்தைகளுக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டே அந்த டேபிள் இருந்த ஃபைலை காட்டி, இதோ உங்க டேபிள் மேல ஒரு குழந்தை போட்டோ இருக்கே, அந்த போட்டோல இருக்கிற குழந்தை கூட நான் தான் கொலை பண்ண அப்படின்னு ரொம்பவே கூலா சொல்லியிருக்கான். லோபஸ் எதுக்காக எப்படி இத்தனை குழந்தைகளை கடத்தி கொலை பண்ணா அப்படிங்கிற அவனுடைய ஃபர்தர் கன்ஃபெஷனை கேட்டு போலீஸ் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த சவுத் அமெரிக்காவே திகைச்சு போனாங்க. அப்படி அவன் கன்ஃபெஸ் பண்ணது இதுதான். லோபஸ் அக்டோபர் 8, 1948ல கொலம்பியால பிறந்திருக்கான். அவனுடைய அப்பா சிவில் வார்ல இறந்து போறாரு. அவன் கூட பிறந்தது 13 பேரா இருந்தாலும் அவனுடைய சைல்ட்ஹுட் எல்லா குழந்தைகள் மாதிரி நார்மலா இல்ல. அதுக்கு காரணம் அவனுடைய அம்மா ஒரு ப்ராஸ்டிடியூட். சோ அந்த பேக்ரவுண்ட்ல வளர்ந்து மென்டலி டிஸ்டர்ப்டான லோபஸ் ஒரு நாள் அவனுடைய சிஸ்டரையே அபியூஸ் பண்ணிருக்கான். இதனால அவனுக்கு 8 வயதா இருக்கும் பொழுது அவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா பிளாட்ஃபார்ம்ல தங்கிட்டு இருந்த லோபஸ் சில ஆண்களால அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கான். அவனுக்கு 10 வயசா இருக்கும் பொழுது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு வயதான தம்பதி லோபஸை பார்த்து இறக்கப்பட்டு அவன் ஒரு ஆர்ஃபனேஜ் ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க. அங்க போய் அவன் சந்தோஷமா படிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு 2 வருஷம் கழிச்சு அங்க புதுசா வேலைக்கு வந்த டீச்சர் அவனை அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இதனால அந்த ஸ்கூல்ல இருந்து தப்பிச்சு போய் வெளியே ஒரு கேங் கூட சேர்ந்த லோபஸ் திருட்டு, கஞ்சா அப்படின்னு கெட்ட பழக்கங்களை கத்துக்க ஆரம்பிக்கிறான்.
இப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. லோபஸ்க்கு 21 வயது இருக்கும் பொழுது ஒரு கார் திருட்டு கேஸ்ல ஜெயிலுக்கு போயிருக்கான். ஆனா அந்த ஜெயிலையுமே லோபஸ் செக்ஸுவலா அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கான். அப்பதான் அவனை அபியூஸ் பண்ண அந்த 4 பேரையுமே கொலை பண்ண முடிவு பண்ணி ஜெயில கிடைச்ச பொருட்களை ஒரு கத்தி மாதிரி வெப்பனா ரெடி பண்ணி அந்த 4 பேரையுமே ஜெயில வச்சே கொலை பண்ணிருக்கான். அதுக்கப்புறமா 1978ல தன்னுடைய 30 வயதுல ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருக்கான். இப்போ தன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு தன்னுடைய அம்மா தான் காரணம் அப்படின்னு நினைச்சு கோபமாக ஆரம்பிக்கிறான். அதனால பொதுவாவே பெண்கள் மேல வெறுப்பு ஏற்பட ஆரம்பிக்குது. அங்கிருந்துதான் பெண் குழந்தைகளை கடத்தி ரேப் பண்ணி கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஒரு குழந்தை 2 குழந்தை இல்ல, கிட்டத்தட்ட 300 குழந்தைகளுக்கு மேல எப்படி இவ்வளோ ஈஸியா அவன் கடத்தினான். அப்படி அவன் கடத்தும் பொழுது அந்த குழந்தைகள்ல ஒரு குழந்தை கூடவா சத்தம் போட்டிருக்காது, ஒருத்தருக்கு கூடவா அவன் மேல சந்தேகம் வந்திருக்காது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். எஸ், ஒருத்தருக்கு கூட சந்தேகம் வராம தான் இருந்திருக்கு. பிகாஸ் இவன் கடத்துற ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். பிகாஸ் ட்ரிங்கட் அப்படிங்கிற ஒரு ஹேர் கிளிப் மாதிரியான ஒரு பொருளை அவன் டார்கெட் பண்ணி வச்சிருக்கிற குழந்தை கிட்ட கொடுப்பான். அப்படி கொடுத்துட்டு இந்த மாதிரி ட்ரிங்கட்ஸ் என்னுடைய வீட்டுல நிறைய இருக்கு அப்படின்னு ஆசை காட்டி என் கூட வந்தாதான் நான் உனக்கு தருவேன், என்னையே ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்லுவான். அந்த குழந்தையும் அதை நம்பி அவனை ஃபாலோ பண்ணி போகும். அப்படி போகும் பொழுது அவன் முன்னாடி போயிட்டு இருப்பான், இந்த குழந்தை பின்னாடி போயிட்டு இருக்கும். பாக்குறவங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே வராது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணதாலதான் அத்தனை குழந்தைகளையுமே இவன் மாட்டாம கடத்தியிருக்கான். அப்படி கடத்தின குழந்தைகளை முதல்ல ரேப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுவான். அவன் கழுத்தை நெரிக்கிறது எவ்வளவு ஃபோர்ஸா இருக்கும் அப்படின்னா அந்த இம்பாக்ட்ல அந்த குழந்தைகளுடைய கண்களே பிதுங்கி வெளியே வந்துடும். அப்போ அந்த கண்ணுல ஏற்படுற மரண பயத்தை பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருக்கான். இருட்டுல கொலை பண்ணா இவங்க இப்படி துடிச்சு சாகிறத பார்த்து ரசிக்க முடியாது அப்படின்னு விடிய விடிய அந்த குழந்தைகளை டார்ச்சர் பண்ணி விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கொலை பண்ணுவான். அப்படி கொலை பண்ணதுக்கு அப்புறமா ஆல்ரெடி அவன் தோண்டி வச்சிருக்கிற குழியில புதைச்சிருவான். மேலும் அவனுக்கு போர் அடிக்கும் பொழுதெல்லாம் தோண்டி வச்சிருக்கிற 4-5 இறந்த உடல்களை எடுத்து அந்த உடல்கள் கூட உட்கார்ந்து பேசிட்டே சாப்பிட்றத வழக்கமா வச்சிருந்திருக்கான். இதை விட கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, அப்படி தோண்டி எடுத்த இறந்த உடல்கள் கூடயும் பல முறை செக்ஸ் வச்சுட்டு மறுபடியுமே புதைச்சிருக்கான். ஒரு கட்டத்துல இதுவுமே அவனுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அடுத்த குழந்தைய கடத்த போயிருவான். பெருல இவன் இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கடத்தி ரேப் பண்ணிட்டு இருக்கும்போதுதான் நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி ட்ரைபல் பீப்புள், பழங்குடி மக்கள் கிட்ட மாட்டிருப்பான். அவங்க அவனுடைய தலை மட்டும் வெளியே தெரியற மாதிரி அவனை உயிரோட புதைச்சு தலையில தேனை ஊத்தி கொடூரமா சாகட்டும் அப்படின்னு அப்படி பண்ணிருக்காங்க. ப்ரோ, அதான் செமையா அவன் சிக்கிட்டான்ல, அந்த மக்களும் இவனுக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி இவன் இங்க உயிரோட இருந்து இந்த கதைகளை சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், அங்கதான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி இந்த கேஸையே திருப்பி போடுற ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. அன்னைக்கு அவன் அந்த குழிக்குள்ள புதைக்கப்பட்டதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த வழியா அமெரிக்கன் மிஷனரியை சேர்ந்த ஒரு பெண், அதாவது பழங்குடி மக்களுக்கு சேவை செய்யற ஒரு பெண் ஜீப்ல அந்த வழியா கிராஸ் ஆகி போயிருக்காங்க. அப்படி போகும் பொழுது இங்க என்ன கூட்டமா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்த அவங்க லோபஸ் இப்படி உயிரோட புதைக்கப்பட்டிருக்கிறத பார்த்து அந்த மக்கள் கிட்ட இதெல்லாம் தப்பு, நான் இவனை போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன் அப்படின்னு அவனை தோண்டி எடுத்து ஜீப்ல ஏத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படி கூட்டிட்டு போனவங்க இவன் திருந்தி வாழட்டும் அப்படின்னு போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாம அந்த நாட்டுடைய பார்டர்ல இவனை இறக்கி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா பெருவுடைய பார்டர்ல இருந்து தப்பிச்சு போன அந்த மிருகம் ஆம்படோக்கு போய் அதோடைய வேட்டைய தொடர ஆரம்பிச்சிருக்கு. சப்போஸ் அன்னைக்கு மட்டும் அந்த சமூக சேவை செய்யற அந்த பெண் இவனை அந்த பழங்குடி மக்கள் கிட்ட இருந்து காப்பாத்தாம இருந்திருந்தா அதுக்கப்புறமா இவன் கொலை செஞ்ச 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரோடு இருந்திருக்கும். இந்த இன்சிடென்ட பத்தி லோபஸ் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, அன்னைக்கு அந்த பழங்குடி மக்கள் அவனுக்கு மரண பயத்தை காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்ப போலீஸ் அவன்கிட்ட எதுக்காக பெண் குழந்தைகளை மட்டும் டார்கெட் பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, அவன் இப்படி ஆனதுக்கு அவனுடைய அம்மா தான் காரணம் அப்படின்னும், ஆல்சோ அவனுடைய 8 வயசுல தான் அவனுடைய இன்னசென்ஸ் அவன் இழந்ததாகவும், அதனால எந்த குழந்தைகிட்ட அவன் எதிர்பார்க்கிற அந்த இன்னசென்ட் லுக் இருக்கோ அந்த குழந்தைய மட்டும் தான் கடத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஃபைனலா போலீஸ் அந்த குழந்தைகளை எங்க புதைச்சு வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அவனும் அந்த குழந்தைகளை புதைச்சு வச்சிருக்கிற இடத்தை கூட்டிட்டு போய் அடையாளம் காமிக்கிறான். அங்கிருந்து 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுடைய
குழந்தைகளுடைய உடல்கள் கண்டெடுக்கப்படுது. ஃபைனலா 110 கொலைகள் பண்ணதற்கான குற்றம் கோர்ட்ல நிரூபிக்கப்படுது. அதுக்கு அந்த நாட்டுல என்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா இன்னுமே ஷாக் ஆயிருவீங்க. வெறும் 16 வருடம் தண்டனை அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. பிகாஸ் அந்த எக்வடார் நாட்டுடைய விதிப்படி மரண தண்டனை கிடையாது. அங்க இருக்கிற மேக்சிமம் பனிஷ்மெண்டே 16 வருடங்கள் மட்டும்தான். இதனால இவன் மேல கொலை வெறியில் இருந்த விக்டிம்ஸ் உடைய பேரண்ட்ஸ் இவனை ஜெயில வச்சே தீத்து கட்டுறதுக்கு பிளான் போட்டதால போலீஸ் அவனை பலத்த பாதுகாப்போட மலைகளுக்கு நடுவில் இருக்கிற பிரிசன்ல அடைச்சு வைக்கிறாங்க. அப்படி அவன் அந்த பிரிசன்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மீடியா ஜெயில வச்சே அவனை ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அப்படி அவன் இன்டர்வியூ கொடுக்க வரும் பொழுது இன்டர்வியூ எடுக்க ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் வந்திருக்காங்க. அந்த பெண்ணை பார்த்ததுமே லோபஸ்க்கு சபலம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. சோ அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நான் ஒரு பொண்ணை பார்த்தே பல வருஷம் ஆச்சு, அதனால அந்த பொண்ணுடைய கையை டச் பண்ண அலோ பண்ணாதான் நான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுப்பேன் அப்படின்னு டீல் பேசியிருக்கான். ஆக்சுவலா அவன் கேட்டதும் நடந்திருக்கு. இப்படி ஒரு கொலைவெறி பிடிச்ச சைக்கோக்கு அந்த 16 வருடங்கள் சிறை தண்டனை கூட முழுமையா கிடைக்காம நன்னடத்தை காரணமா 2 வருடங்களுக்கு முன்னாடியே, அதாவது 14 வருடங்கள்லயே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்படி வெறும் 14 வருடங்கள் மட்டும் ஜெயில இருந்துட்டு 1994ல ரிலீஸ் ஆயிருக்கான். 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொடூரமா கொலை பண்ண அந்த மிருகம் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுமே வெளியே வந்து ரொம்பவே சந்தோஷமா மேல வானத்தை பார்த்து கை காமிச்சு கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப எடுத்த போட்டோ தான் இது. ஆனா அதுக்கப்புறமா அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இல்ல. நம்ம டாக்ஸிக் பேரண்டிங்க பத்தி நம்மளுடைய பல வீடியோக்கள்ல பேசியிருக்கோம். லோபஸ் இப்படி ஆனதுக்கும் இதுவும் மெயின் ரீசன் தான். ஆனாலும் அதை வச்சு அவன் செஞ்சதை நியாயப்படுத்தவும் முடியாது. பட் பேரண்டிங் அப்படிங்கிறது இதுல ஒரு பெரிய ரோல் பண்ணிருக்கு. ஒரு அம்மாவுடைய தப்பான பேரண்டிங் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளுடைய உயிரையே எடுத்திருக்கு. இறந்த ஒவ்வொரு குழந்தைகளுடைய பேரண்ட்ஸுக்குமே அது எவ்வளவு வலியை கொடுத்திருக்கும். இவன மாதிரியான ஆட்கள் தான் ஒவ்வொரு பெண் குழந்தைகளை பெற்ற பேரண்ட்ஸ் உடைய worst nightmare. At the same time லோபஸை அவனுடைய சின்ன வயசுல அபியூஸ் பண்ண அந்த மாதிரியான ஆண்களும் ஒவ்வொரு ஆண் குழந்தை வச்சிருக்கிற பேரண்ட்ஸ் உடைய worst nightmare அப்படின்னு சொல்லலாம். இந்த சொசைட்டில பெண் குழந்தைகள் மாதிரி ஆண் குழந்தைகளும் அபியூஸ்க்கு ஆளாயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஸோ பேரண்ட்ஸ் நீங்க தான் உங்களுடைய குழந்தைகளை எவ்வளவு பத்திரமா பார்த்துக்க முடியுமோ பார்த்துக்கணும். ஸோ டியர் STI HD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வீடியோ எல்லாருமே பாக்குறீங்க, பட் நிறைய பேர் லைக் பண்றதே இல்ல. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இதே மாதிரியான வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.